அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயம் வச்சு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க சட்னி இதை செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் முழு மல்லி, அதாவது வரமல்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்திருக்கேன். ப்ளஸ் நல்லா காரமாக இருக்கிற 2 வரமிளகாயுமே நான் வந்து கூட சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்குறனால கொஞ்சம் இனிப்போட டேஸ்ட் வரக்கூடாது. அதனால் வந்துட்டு நல்லா காரமாக இருக்கிற வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்களும் நல்லா காரமாக இருக்கிறத சேர்த்திக்கோங்க. இல்லைனா எக்ஸ்ட்ரா கூட ஒரு மிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் ஒரு 25லேருந்து 30 போல் சின்ன வெங்காயத்தை நல்லா உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். கூடவே ஒரு 2 பல் பூண்டு பல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக இது கூட இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பையுமே நான் இப்போவே சேர்த்திட்டு நான் வதக்குறேன். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும். நம்ம வந்துட்டு நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவு புளி அதையுமே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு வதங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி வந்து நல்லா வதங்கி மேஷ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. லைட்டாக சாஃப்டாகி வந்தாலே போதும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கிறேன். ஆற விட்டுட்டு பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் பாதி தான் இந்த பவுலில் எடுத்திருக்கேன், பாதி வந்து மிக்ஸி ஜாரில் தான் இருக்குது. நான் இப்போ அரைச்ச சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து சட்னி கிடச்சிது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது சின்ன வெங்காயத்தில் அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, அப்பம் 3த்துக்குமே சூப்பராக மேட்ச் ஆகுங்க. இது வரைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணலான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் ஆஹா வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.